நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன? அதாவது குரு பகவான் இப்போ தான் மிதுன ராசிக்குள்ளே உள்ளே வந்தார். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இப்போ மே மாதம் எண்டில் வந்தார். இப்போ கரெக்டாக பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதம் நடந்துருக்கு. ஒரு 3 மாத காலம் தான் ஆயிருக்கு. எப்பவுமே பார்த்திங்கன்னா குரு பகவான் ஒரு ராசியில் ஒரு வருஷம் இருப்பார். அது எல்லாருக்குமே நமக்கு தெரிஞ்ச விஷயம். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா வக்ரமாகி ரிவர்ஸில் போவார். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் எடுத்துக்கிட்டவர் அதிசாரமாக முன்னோக்கி செல்வார். அப்படி பார்க்கும்பொழுது இந்த ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி நம்மளுடைய குரு பகவான், மிதுன ராசியில் இருக்கிற குரு பகவான் அதிசாரமாக முன்னோக்கி சென்று கடகராசிக்குள்ளே நுழைய போகிறார். அவர் ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி நுழையிறவர் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரையும் கடகராசிக்குள்ளே தான் இருப்பார். அப்போ டிசம்பர் 5க்கு மேலே என்ன பண்ணுவார்? திரும்பி வக்ரமாகி ஏற்கனவே இருந்த மிதுன ராசிக்குள்ளே உள்ளே நுழைஞ்சிடுவார். அப்போ இந்த குறிப்பிட்ட ஆகஸ்ட்டு 18ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரையும் இந்த குறிப்பிட்ட கால அளவில் உங்களுக்கு குரு பகவான் கொடுக்கின்ற மாற்றங்கள், உங்களுக்கு குரு பகவான் கொடுக்கின்ற ஒரு அற்புதமான செயல்பாடுகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். எப்போதுமே பார்த்திங்கன்னா குரு அமர்ந்த வீடை விட பார்க்கும் வீடுக்கு பலம் அதிகம். ஒரு தைரியம், தன்னம்பிக்கை, செயல்பாடுகள், வெற்றி, மகிழ்ச்சி எல்லாமே ஒரு மனிதனுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்துமே எந்த விஷயத்தில் இயங்குதுன்னா குரு பார்வையின் மூலமாக அதிகமாக இயங்கும். அப்போ தான் பொதுவாக பார்த்திங்கன்னா திருமணம் வந்துருச்சா, திருமணம் பார்க்கலாமா, திருமணத்துக்குரிய விஷயம் ஒரு ஜாதகருக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாலே ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை பார்ப்போம். குரு பார்வை இருக்கா? குருவின் பார்வை இருந்தால் கண்டிப்பாக என்ன பண்ணலாம்? திருமணத்துக்கான முயற்சி எடுப்பதில் தடை வராது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பார்க்கும்பொழுது நம்மளுடைய குரு பகவான் கடகராசியில் அமர்ந்து தன்னுடைய 5ஆம் பார்வையாக விருச்சக ராசியை பார்ப்பார். தன்னுடைய 7ஆம் பார்வையாக மகர ராசியை பார்க்க போகிறார். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தன்னுடைய 9ஆம் பார்வை என்று சொல்லக்கூடிய விசேஷ பார்வை மூலமாக மீன ராசியை பார்ப்பார். அப்போ மீன ராசியில் என்ன கிரகம் இருக்குது அப்படின்னா இப்படிக்கு சனி பகவான் மட்டும்தான் வக்ரமாகி உட்கார்ந்துருக்கார். அப்போ சனி பகவான் வக்ர நிலையில் பல நபர்களை, பல செயல்பாடுகளை பெரிய பாடாப்படுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அப்போ அந்த நிலையை குறைப்பதற்காக இந்த குருவின் பார்வை ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும், மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்க போகிறது என்பது நிதர்சனமான உண்மை. இப்போ நம்ம பார்க்க போகிறது உங்களுடைய ராசிக்கான குரு அதிசார பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தைரியமும் தன்னம்பிக்கையும் தன்னுடைய ஒரு மிகப்பெரிய இலக்காக நான் இப்படி தான் இருப்பேன், என்னோடய செயல்பாடை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் ஓகே தான், புரிஞ்சுக்கலைன்னா அது உங்களுடைய தவறு என்ற சிந்தனையுடன் எப்பொழுதும் செயல்படுகின்ற மேச ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் கடகராசிக்குள்ளே அதிசாரமாக சென்று மேச ராசிக்கு என்னென்ன நன்மையெல்லாம் கொடுக்க போகிறார் அப்படின்னு பார்க்கும்பொழுது குரு பகவான் மேச ராசிக்கு 8ஆம் வீடான விருச்சக ராசியை தன்னுடைய 5ஆம் பார்வை மூலமாக பார்ப்பார். அதுக்கடுத்தபடியாக மேச ராசிக்கு 10ஆம் வீடான மகர ராசியை தன்னுடைய 7ஆம் பார்வை மூலமாக பார்ப்பார். அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வை என்று சொல்லக்கூடிய விசேஷ பார்வை மூலமாக உங்களுடைய ராசிக்கு 12ஆம் வீடான மீன ராசியை பார்க்கிறார். அப்போ இந்த 3 பார்வைகள், அதாவது உங்களுடைய ராசிக்கு 8, உங்களுடைய ராசிக்கு 10, உங்களுடைய ராசிக்கு 12, இந்த 3 பார்வையின் மூலமாக உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள்லாம் இந்த குரு அதிசாரம் மூலமாக உங்களுக்கு அற்புதமாக வாரி வழங்கப் போகிறார் என்று பார்க்கும் பொழுது நம்மளுடைய மேச ராசிக்காரங்க ஏற்கனவே பார்த்திங்கன்னா செய்யாத தப்புக்கு, பண்ணாத தவறுக்கு நிறைய பிரச்சனையை சந்திச்சிங்க. இதில் இந்த சில பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா ஒரு கணக்கில் அடங்காத ஒரு விஷயமாக போச்சு. நீங்கள் தான் குற்றம் பண்ணீங்க, நீங்கள் தான் தவறு பண்ணீங்க அப்படின்னு சொல்லி ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய அழுத்தத்தை ஏற்படுத்தியது. இது பார்த்திங்கன்னா ஒரு நபர் 2 நபர் கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு கூட்டு சதியாகவே உங்களை கஷ்டப்படுத்தியிருப்பாங்க. அப்போ இந்த தவறுகள் செஞ்சுதான் கூட நீங்கள் ஏற்றுக்குருவீங்க. ஆமாடா நான் தான் பண்ணேன், என்ன பண்ணுவேன், உன்னால் என்ன செய்ய முடியும் சொல்லி தைரியமாக தன்னம்பிக்கை கேட்குற ஆள் தான் நீங்கள். ஆனால் அப்படி கேட்கக்கூட முடியல, அந்தளவுக்கு ஒரு சூழ்ச்சி நடந்திருக்கும் அப்படிங்கிறதான் என்னுடைய கணக்கு.
அப்போ இதுலேருந்து எப்போ விடுபடுவோம்? நம்ம செய்யவே இல்லையே, நம்ம உணர்ச்சிவசப்படவே இல்லையே, நம்மளை ஏன் டாமினேஷன் பண்ணுறாங்க, நம்மளை ஏன் டிப்ரெஷன் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு கேள்விகள் உங்களுக்கு இருக்குன்னா, நம்மளுடைய குரு பகவானுடைய பார்வையின் மூலமாக உங்களுக்கு மறைமுகமான எந்த விதமான பிரச்சனையும் தான், எவ்வளோ விதமான குழப்பங்கள் இருந்தாலும் அது உறுதியாக காணாமல் போய்விடும். அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா, இது வண்டி வாகனங்களை போகும்போது சில சிக்கல்களை சந்தித்தேன், இல்லை வண்டி ஓயாமல் ரிப்பேர் ஆகிக்கிட்டே இருக்குது, எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரில, ரிப்பேருக்கு மட்டுமே தனியாக ஒரு மாதம் ஒரு பட்ஜெட் போட வேண்டியது அப்படிங்கிற சூழ்நிலை உங்களுக்கு இருந்தால், வண்டி வாகனங்களில் ஏற்படுகின்ற பழுதுகள் சரியாகி வண்டி வாகனங்கள் சூப்பராக இருக்கும், அல்லது புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான சூழ்நிலைகள் செயல்பாடுகள் உண்டாகப் போகிறது என்பது உண்மை. புதிய தொழில் துவங்குவதற்கான சூழ்நிலைகள் என்று பார்க்கும் பொழுது, நம்முடைய குரு அதிசாரம் ஏற்பட்ட உடனே உறுதியாக உங்களுக்கு புதிய தொழில் துவங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மிகப்பெரிய ஒரு மாற்றத்துக்குரிய விஷயங்கள் உங்களை தேடி வரும். இதை நீங்கள் பண்ண சூப்பராக இருக்கும், நீங்கள் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களை தேடி வந்து பேசுவாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, அதுக்கான முயற்சிகள் எடுத்தீங்கன்னா உறுதியாக நம்மளுடைய மேச ராசி என்பவர்களுக்கு குரு அதிசாரம் மூலமாக மாற்றம் உண்டு. பணப்பழக்க வழக்கங்கள் அதிகமாக இருக்கும். திடீர் அதிர்ஷ்டம் அப்படிம்பாங்க பார்த்தீங்களா, இந்த குரு பார்வை 8ஆம் இடத்துல குரு பார்த்தாலே திடீர் அதிர்ஷ்ட யோகம், எதிர்பார்க்கவே இல்லை, திடீர்னு எனக்கு ஒரு அதிர்ஷ்டம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் கோச்சார கிரகங்கள் இருக்கின்றன என்பது உண்மை. அதே போல் கொஞ்சம் பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்புண்டு. வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு அப்படிலாம் நீங்கள் பயணம் போய் ஒரு சந்தோஷமாக இருப்பதற்கான வாய்ப்புகள்லாம் கிரக நிலைகளில் இருக்குது. இந்த அதிசார பலனில் வந்து பார்த்திங்கன்னா நிம்மதியான தூக்கம் இருக்கும். ஏன்னா சனி பகவான் கிட்டத்தட்ட இந்த வருடம் மார்ச் மாதத்துக்குள்ளே உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல நுழைஞ்சார். ஸோ அப்போ அவர் நுழைந்ததுலேருந்தே நிம்மதியாக தூக்கம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுச்சு. அதுவும் இந்த வக்ரமான பிறகு கிட்டத்தட்ட ஒரு 20 நாட்களாக ரொம்ப ரொம்ப போராட்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற சூழ்நிலாம் இருந்துச்சு. இதெல்லாம் அப்படியே உடைச்சிருந்து நிம்மதியான தூக்கம், அப்பாடி நான் நிம்மதியாக தூங்குறேன், சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது. அதே போல் எங்கே எந்த இடத்துலையுமே தோற்று போகிறதுக்கான அமைப்பு இல்லை, தோல்வி என்பது கிடையாது. ஏன்னா கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பதனால நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஒரே ஒரு விஷயந்தான், சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் வீட்டில் அமர்ந்து வக்ரமாய் அமர்ந்திருக்கனால குரு பார்வைங்கிறது உங்களுக்கு மேன்மைப்படுத்தும். ஆனால் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீடை வந்து பார்க்கார், 3ஆம் பார்வையாக. அப்போ அந்த பார்வையின் தன்மையில் ஒரு சில சிக்கல்கள் உண்டு. ஆனால் அந்த சனி பகவானை குரு பார்த்துறதுனால கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துக்கு பொருளாதார தடையில் கவலை வேண்டாம், வெற்றி உண்டு என்பதை உறுதியாக சொல்ல முடியும். நேயர்களே, தற்போது வரை ரொம்ப பொறுமையாக உங்களுடைய ராசிக்கான குரு அதிசார பொது பலனை பார்த்தீங்க. குரு பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த அதிசார பலன்கள் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு 20% ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார். அதில் எந்த ஒரு ஐயப்பாடும் கிடையாது. அப்போ மீதி உள்ள சதவீதம் எங்கே இருக்குது அப்படின்னா, உங்களுடைய சுய ஜாதகத்தில் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், எந்த ஊரில் பிறந்தீங்க, எந்த நாட்டில் பிறந்தீங்க அப்படிங்கெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி உங்களுக்குன்னு ஒரு ஜாதகத்தை கணிச்சு அந்த ஜாதக ரீதியாக உங்கள் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது. நீங்கள் நிறையா கேள்வி வச்சுருப்பீங்க, ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கேள்வி இருக்கும். மனிதர்கள் எல்லாமே ஒன்று தான், ஆனால் மனிதர்களுடைய மனநிலை ஏகப்பட்ட மாற்றத்தில் இருக்கும். அதே மாதிரி தான் உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கும். அப்போ உங்கள் கேள்விக்கான விடையை எதில் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நம்ம உங்களுடைய சுய ஜாதகத்தில் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். சரி, ஜாதகமே இல்லை அப்போ கண்டுபிடிக்க முடியாதான்னா பிரசனத்தின் அடிப்படையில் கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் வர்ற நேரம், நீங்கள் என்கிட்ட வந்து பார்க்குற நேரம், அதே போல் ஆன்லைன் கன்சல்டிங் பண்ணுறீங்கன்னா அந்த நேரம், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வெற்றிலை பிரசனம், டாரோட பிரசனம், சோழி பிரசனம், இப்படி நிறைய பிரசனங்கள் இருக்குது. முத்து பிரசனம் அப்படிங்கிற நிறைய பிரசன முறைகளை நம்ம வந்து ஜாதகத்தை பார்த்துருக்கோம். இந்த ஜாதக ரீதியான முழு விவரம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பெயர், நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்கள் சுய ஜாதகத்தை மிக தெளிவாக துல்லியமாக கணித்து
எதிர்காலம் சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதில் கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன். மீண்டும் உங்களை சந்திப்பதில் என்னுடைய பணிவான நன்றியையும் வணக்கத்தையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன? அதாவது குரு பகவான் இப்போ தான் மிதுன ராசிக்குள்ளே உள்ளே வந்தார். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இப்போ மே மாதம் எண்டில் வந்தார். இப்போ கரெக்டாக பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதம் நடந்துருக்கு. ஒரு 3 மாத காலம் தான் ஆயிருக்கு. எப்பவுமே பார்த்திங்கன்னா குரு பகவான் ஒரு ராசியில் ஒரு வருஷம் இருப்பார். அது எல்லாருக்குமே நமக்கு தெரிஞ்ச விஷயம். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா வக்ரமாகி ரிவர்ஸில் போவார். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் எடுத்துக்கிட்டவர் அதிசாரமாக முன்னோக்கி செல்வார். அப்படி பார்க்கும்பொழுது இந்த ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி நம்மளுடைய குரு பகவான் மிதுன ராசியில் இருக்கிற குரு பகவான் அதிசாரமாக முன்னோக்கி சென்று கடகராசிக்குள்ளே நுழைய போகிறார். அவர் ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி நுழையிறவர் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரையும் கடகராசிக்குள்ளே தான் இருப்பார். அப்போ டிசம்பர் 5க்கு மேலே என்ன பண்ணுவார்? திரும்பி வக்ரமாகி ஏற்கனவே இருந்த மிதுன ராசிக்குள்ளே உள்ளே நுழைஞ்சிடுவார். அப்போ இந்த குறிப்பிட்ட ஆகஸ்ட்டு 18ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரையும் இந்த குறிப்பிட்ட கால அளவில் உங்களுக்கு குரு பகவான் கொடுக்கின்ற மாற்றங்கள், உங்களுக்கு குரு பகவான் கொடுக்கின்ற ஒரு அற்புதமான செயல்பாடுகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். எப்போதுமே பார்த்திங்கன்னா குரு அமர்ந்த வீடை விட பார்க்கும் வீடுக்கு பலம் அதிகம். ஒரு தைரியம், தன்னம்பிக்கை, செயல்பாடுகள், வெற்றி, மகிழ்ச்சி எல்லாமே ஒரு மனிதனுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்துமே எந்த விஷயத்தில் இயங்குதுன்னா குரு பார்வையின் மூலமாக அதிகமாக இயங்கும். அப்போ தான் பொதுவாக பார்த்திங்கன்னா திருமணம் வந்துருச்சா, திருமணம் பார்க்கலாமா, திருமணத்துக்குரிய விஷயம் ஒரு ஜாதகருக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாலே ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை பார்ப்போம், குரு பார்வை இருக்கா. குருவின் பார்வை இருந்தால் கண்டிப்பாக என்ன பண்ணலாம், திருமணத்துக்கான முயற்சி எடுப்பதில் தடை வராது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பார்க்கும்பொழுது நம்மளுடைய குரு பகவான் கடகராசியில் அமர்ந்து தன்னுடைய 5ஆம் பார்வையாக விருச்சக ராசியை பார்ப்பார். தன்னுடைய 7ஆம் பார்வையாக மகர ராசியை பார்க்க போகிறார். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தன்னுடைய 9ஆம் பார்வை என்று சொல்லக்கூடிய விசேஷ பார்வை மூலமாக மீன ராசியை பார்ப்பார். அப்போ மீன ராசியில் என்ன கிரகம் இருக்குது அப்படின்னா இப்படிக்கு சனி பகவான் மட்டும்தான் வக்ரமாகி உட்கார்ந்துருக்கார். அப்போ சனி பகவான் வக்ர நிலையில் பல நபர்களை, பல செயல்பாடுகளை பெரிய பாடாப்படுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அப்போ அந்த நிலையை குறைப்பதற்காக இந்த குருவின் பார்வை ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும், மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்க போகிறது என்பது நிதர்சனமான உண்மை. இப்போ நம்ம பார்க்க போகிறது உங்களுடைய ராசிக்கான குரு அதிசார பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கன்னி ராசி நேயர்களுக்கு குரு பகவான் அதிசாரமாக ராசிக்கு கரெக்டாக 11ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். அப்போ 11ஆம் இடத்தில் அமர்ந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் வீடு மற்றும் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீடு மற்றும் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீடான அனைத்து வகையான 3 வீடுகளை பார்க்கிறார். அப்போ 3ஆம் வீடுன்னு சொல்லும்போது விருச்சக ராசி, 5ஆம் வீடுங்கிறது மகர ராசி, 7ஆம் வீடுங்கிறது உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடமான மீன ராசி. அப்போ இந்த 3 இடத்தையும் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்திலிருந்து பார்க்கும்பொழுது பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றம். இவ்வளோ நாட்களாக என்னடா வாழ்க்கை, எப்படா வாழ்கிறது, ஏன் வாழ்கிறோன்னே தெரியல அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்த கன்னிராசினியர்களுக்கு ஒரு மாற்றம், உங்களுடைய லைஃப்பில் ஒவ்வொரு விஷயங்களிலும் ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு கிரகங்கள் ரீதியாக ஏற்படுகிறது. இதில் இன்னொரு விஷயம்னு சொல்லலாம், உங்களுடைய ராசிக்கு 3ஆம் வீடை பார்க்குற பார்த்தீங்களா, அப்போ முயற்சி எடுத்து முடியவில்லை, பல முயற்சிகள் எடுத்துட்டேன் என்னால் முடியலை அப்படின்னு யார் ஃபீல் பண்ணுறீங்களோ கன்னிராசியில் அவங்க அனைவருமே இன்னமேல் எடுக்கிற அத்தனை விதமான முயற்சியில் வெற்றி தான். தூக்கி போட்டு போயிட்டே அப்படிங்கிற மாதிரி அசால்ட்டாக அவங்களால சமாளிக்க முடியும். எதை பற்றி வருத்தமே பட தேவையில்ல, என்னோட முயற்சி என்னோட சொந்தம்டா, என்னால் முடியும்டா அப்படிங்க ஒரு தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய ஆற்றல் செயல்பாடுகள் உண்டு. தைரியம், வீரியம் என்பது உங்களுடைய சொத்து அப்படிங்கிற சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு தன்னம்பிக்கையுடன் செயல்படலாம். அதே போல் இன்னொரு விஷயம் சொல்ல முடியும், உங்களுடைய
ராசியின் அடிப்படையில் காதல் வயப்பட வாய்ப்புண்டு. காதலில் போய் மாட்டிக்கிருவீங்க. காதல்னாலே மாட்டிக்கிறது தானே, உண்மை தானே இல்லையா? சொல்லுங்கள். யார்ட்டையா போய் மாட்டிக்கிறது, மாட்டி பாசம் இருக்குது, அன்பு இருக்குது, உண்மையான உணர்வு இருக்குதுன்னு போய் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய முழு வாழ்க்கையுமே அவங்கள்ட்ட போய் ஒப்படைக்கிறீங்க. கடைசியில் அவங்க என்ன பண்ணுறாங்க, எப்படி நம்ம ஒரு ஃபோனில் சார்ஜ் எவ்வளோ தூரம் ஏற்றணுமோ ஏற்றிட்டு திரும்ப என்ன பண்ணுறோம், தூக்கி போட்டுறோம் பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் உங்களை தன்னுடைய தேவைக்காக பயன்படுத்தி தூக்கி போட்டிருப்பாங்க. அப்படிப்பட்ட நிலையில் இப்போ கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும்போது உங்களை தூக்கி போட்ட உறவு, தூக்கி போட்ட பந்தம், தூக்கி போட்ட சொந்தம் யாராக இருக்கட்டுங்க, உங்கள்கிட்ட வந்து நிற்பாங்க, உங்கள்கிட்ட வந்து பேசுவாங்க. தயவுசெய்து என்னை மன்னிச்சிருங்க, தயவுசெய்து என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட கேட்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். உண்மையான விசுவாசம், உண்மையான பாசம் அப்படிங்கிறத நீங்கள் வச்சிருந்து உங்களை ஏமாத்தின, உங்களை கஷ்டப்படுத்தின எந்த உறவாக இருக்கட்டும் அவர்களுக்கு குரு பகவானுடைய அருளால் ஒரு மாற்றம் ஏற்படும். அவங்களே உங்கள்கிட்ட வந்து பேசுவாங்க. அதை பற்றி நீங்கள் கவலையே பட தேவை. நீங்கள் யாரையும் தேடி போக வேண்டாம். உங்களுக்கு வீண் அலைச்சலே வேண்டாங்க. நீங்கள் யாரையும் தேடி போக வேண்டாம், எந்த விஷயத்தையும் தேடி போக வேண்டாம். நீங்களாக இருங்க போதும். இனிமேலாவது உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய பயணம் அனைத்துமே உங்களுக்காக இயங்கட்டும். அதே போல் கன்னி ராசியில் யாரெல்லாம் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட், அதே போல் ஏசி மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட், அதே போல் ஒரு மேல் அதிகாரி என்று சொல்லக்கூடிய அமைப்பில் அமர்ந்திருக்கிற அனைத்து விதமான கன்னிராசினியர்களுக்கும் அதிகமான லாபம் வரப்போகுது. மதிப்பு மரியாதை கூடக்கூடிய அளவுக்கு செயல்பாடுகள் உண்டாக போகிறது. ரொம்ப நாளாக, ரொம்ப மாத காலமாக உங்களுக்கு வரன் அமையலைன்னு சொல்லி வருத்தப்படுறீங்க. தேடி தேடி பார்த்தேன், எல்லா விதத்திலும் ஒரு ஃபெயிலியர் ஆயிடுச்சு, எனக்கு கேட்ட நல்ல வரன் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு வருத்தப்படுற கன்னி ராசியில் ஆண்களாக இருந்தாலும் சரி, அல்லது கன்னி ராசியில் பெண்களாக இருந்தாலும் சரி, உறுதியாக உங்களுக்கு திருமண பாக்கியம் கைகூடி வரக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இல்லை கல்யாணம் முடிச்சிட்டேன், ஆனால் கணவன் மனைவிக்குள்ளே ரொம்ப டிப்ரெஷன் வருது, ஏன்னா சனி பகவான் ராசிக்கு 7ஆம் இடத்துல உட்காந்துருக்கார்ல, நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க, அவங்க ஒன்று புரிஞ்சுக்குவாங்க, அவங்க ஒன்று சொல்லுவாங்க, நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்குவீங்க. அப்போ இந்த டிப்ரெஷன்லேருந்து மீள்வதற்கான வாய்ப்பு எப்படின்னா, குரு பகவான் அதிசாரமாக உள்ள நுழைஞ்சனே, கடகராசிக்குள்ள உள்ள நுழைஞ்சனே உங்களுடைய 7ஆம் இடத்தை அவருடைய 9ஆம் பார்வை மூலமாக பார்க்கறதுனால இறை அருளுடைய ஆசீர்வாதமும் குரு பகவானுடைய பரிபூர்ண ஒரு ஆசீர்வாதமும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் பொழுது திருமண தடை விலகும், வேண்டான்னு சொல்லி போன உறவு வந்து சேரும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே இருந்த விரிசல், விவாதங்கள், விவாகரத்து என்ற வார்த்தை அடியோடு நீக்கப்படும். எப்படியா உன்னை புரிஞ்சுக்கிட்டேன், இனிமே என் கூட வாழு அப்படின்னு உங்கள் கணவர் கேட்பார். அல்லது நீங்கள் தவறெல்லாம் நான் மன்னிச்சிட்டேன், உங்கள் கூட நான் வாழ வரேன் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய பாக்கியம் திருமணம் முடித்தவர்களுக்கு உறுதியாக ஏற்படும் என்பது நிதர்சனமான உண்மை. நேயர்களே, தற்போது வரை ரொம்ப பொறுமையாக உங்களுடைய ராசிக்கான குரு அதிசார பொது பலனை பார்த்தீங்க. குரு பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த அதிசார பலன்கள் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு 20% ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார். அதில் எந்த ஒரு ஐயப்பாடும் கிடையாது. அப்போ மீதி உள்ள சதவீதம் எங்கே இருக்குது அப்படின்னா, உங்களுடைய சுய ஜாதகத்தில் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், எந்த ஊரில் பிறந்தீங்க, எந்த நாட்டில் பிறந்தீங்க அப்படிங்கெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி உங்களுக்குன்னு ஒரு ஜாதகத்தை கணிச்சு அந்த ஜாதக ரீதியாக உங்கள் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது. நீங்கள் நிறைய கேள்வி வச்சுருப்பீங்க, ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கேள்வி இருக்கும். மனிதர்கள் எல்லாமே ஒன்று தான், ஆனால் மனிதர்களுடைய மனநிலை ஏகப்பட்ட மாற்றத்தில் இருக்கும். அதே மாதிரி தான் உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கும். அப்போ உங்கள் கேள்விக்கான விடையை எதில் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நம்ம உங்களுடைய சுய ஜாதகத்தில் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். சரி, ஜாதகமே இல்லை அப்போ கண்டுபிடிக்க முடியாதான்னா பிரசனத்தின் அடிப்படையில் கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் வர்ற நேரம், நீங்கள் என்கிட்ட வந்து பார்க்குற நேரம், அதே போல் ஆன்லைன் கன்சல்டிங் பண்ணுறீங்கன்னா அந்த நேரம், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வெற்றிலை பிரசனம், டாரோட பிரசனம், சோழி பிரசனம், இப்படி நிறைய பிரசனங்கள் இருக்குது. முத்து பிரசனம் அப்படிங்கிற
நிறைய பிரசன முறைகளை நம்ம வந்து ஜாதகத்தை பார்த்துருக்கோம். இந்த ஜாதக ரீதியான முழு விவரம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பெயர், நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்கள் சுய ஜாதகத்தை மிக தெளிவாக துல்லியமாக கணித்து எதிர்காலம் சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதில் கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன். மீண்டும் உங்களை சந்திப்பதில் என்னுடைய பணிவான நன்றியையும் வணக்கத்தையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன? அதாவது குரு பகவான் இப்போ தான் மிதுன ராசிக்குள்ளே உள்ளே வந்தார். வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இப்போ மே மாதம் எண்டில் வந்தார். இப்போ கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதம் நடந்துருக்கு. ஒரு 3 மாத காலம் தான் ஆயிருக்கு. எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் ஒரு ராசியில் ஒரு வருஷம் இருப்பார். அது எல்லாருக்குமே நமக்கு தெரிஞ்ச விஷயம். சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா வக்ரமாகி ரிவர்ஸில் போவார். சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் எடுத்துக்கிட்டவர் அதிசாரமாக முன்னோக்கி செல்வார். அப்படி பார்க்கும்பொழுது இந்த ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி நம்மளுடைய குரு பகவான், மிதுன ராசியில் இருக்கிற குரு பகவான் அதிசாரமாக முன்னோக்கி சென்று கடகராசிக்குள்ளே உள்ள நுழைய போகிறார். அவர் ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி நுழையிறவர் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரையும் கடகராசிக்குள்ளே தான் இருப்பார். அப்போ டிசம்பர் 5க்கு மேலே என்ன பண்ணுவார்? திரும்பியும் வக்ரமாகி ஏற்கனவே இருந்த மிதுன ராசிக்குள்ளே உள்ளே நுழைஞ்சிடுவார். அப்போ இந்த குறிப்பிட்ட ஆகஸ்ட்டு 18ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரையும் இந்த குறிப்பிட்ட கால அளவில் உங்களுக்கு குரு பகவான் கொடுக்கின்ற மாற்றங்கள், உங்களுக்கு குரு பகவான் கொடுக்கின்ற ஒரு அற்புதமான செயல்பாடுகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா குரு அமர்ந்த வீடை விட பார்க்கும் வீடுக்கு பலம் அதிகம். ஒரு தைரியம், தன்னம்பிக்கை, செயல்பாடுகள், வெற்றி, மகிழ்ச்சி எல்லாமே ஒரு மனிதனுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்துமே எந்த விஷயத்தில் இயங்குதுன்னா குரு பார்வையின் மூலமாக அதிகமாக இயங்கும். அப்போ தான் பொதுவாக பார்த்திங்கன்னா திருமணம் வந்துருச்சா, திருமணம் பார்க்கலாமா, திருமணத்துக்குரிய விஷயம் ஒரு ஜாதகருக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாலே ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை பார்ப்போம். குரு பார்வை இருக்கா? குருவின் பார்வை இருந்தால் கண்டிப்பாக என்ன பண்ணலாம்? திருமணத்துக்கான முயற்சி எடுப்பதில் தடை வராது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பார்க்கும்பொழுது நம்மளுடைய குரு பகவான் கடகராசியில் அமர்ந்து தன்னுடைய 5ஆம் பார்வையாக விருச்சக ராசியை பார்ப்பார். தன்னுடைய 7ஆம் பார்வையாக மகர ராசியை பார்க்க போகிறார். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய 9ஆம் பார்வை என்று சொல்லக்கூடிய விசேஷ பார்வை மூலமாக மீன ராசியை பார்ப்பார். அப்போ மீன ராசியில் என்ன கிரகம் இருக்குது அப்படின்னா இப்படிக்கு சனி பகவான் மட்டும்தான் வக்ரமாகி உட்கார்ந்துருக்கார். அப்போ சனி பகவான் வக்ர நிலையில் பல நபர்களை, பல செயல்பாடுகளை பெரிய பாடாப்படுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அப்போ அந்த நிலையை குறைப்பதற்காக இந்த குருவின் பார்வை ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும், மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்க போகிறது என்பது நிதர்சனமான உண்மை. இப்போ நம்ம பார்க்க போகிறது உங்களுடைய ராசிக்கான குரு அதிசார பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் அதிசாரமாக சென்று கடக ராசியில் அமர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார்? கடகராசியில் அமர்ந்திருக்க குரு பகவான் மிதுன ராசிக்கு 6ஆம் வீடான விருச்சக ராசியை பார்க்கார். அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் வீடான மகர ராசியை பார்க்கார். அதுக்கடுத்தபடியாக உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீடான மீன ராசியை பார்க்கார். அப்போ இங்கே உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடம், உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடம், உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இந்த பாவக அமைப்பு உங்களுக்கு ஒரு வலிமை அடையக்கூடிய வலிமை, ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய விஷயமாக செயல்பட போது குருவின் பார்வையின் மூலமாக. கடன் பிரச்சனை ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. கடன் வாங்கிட்டு மாட்டிக்கிட்டேன், எனக்காக வாங்கிய விட மற்றவர்களுக்காக வாங்கி கொடுத்த கடனில் கண் மொழி பிதுங்குது, அப்பா எம்மா சாமி அப்படிங்கிற மாதிரி ஒரு கவலை உங்களுக்கு இருக்குன்னா அந்த கவலை நிவர்த்தியாக போகுது. அந்த பிரச்சனை கட்டாயமாக உங்களுடைய கடன் சுமை குறைவதற்கான வாய்ப்புகள், கொஞ்சமாச்சு நிம்மதியாக இருக்கேன்டா, பரவாயில்லப்பா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உங்களுடைய நண்பர்கள்ட்டையோ அல்லது உங்களுடைய உறவுகள்கிட்டையோ நீங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு வாய்ப்பை கொடுக்கின்றன. அதுக்கப்புறம் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப பிரச்சனை இருக்குது,
உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருக்குது, ஒரு டிப்ரெஷன்லேயே இருக்கேன், ஒரு பதட்டத்திலே இருக்கேன், அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்காதா அப்படின்னு நினச்சிக்கிருந்தீங்கன்னா சரியான தீர்வு குரு பார்வையின் மூலமாக கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் உள்ள பிரச்சனை சரியாகி கொஞ்சம் பெருமூச்சு விடுற அளவுக்கு நல்ல ஒரு மாற்றம் உண்டு. வேலை தேடிக்கிட்டு இருக்கேன், வேலையை மட்டும்தான் தேடிக்கிட்டு இருக்கேன், இருந்த வேலையை விட்டுட்டேன், என்ன பண்ணனே தெரியல அப்படிங்கிற வருத்தமும் உங்களுக்கு இருந்தால் அந்த வருத்தம் சரியாக போகுது. உறுதியாக உங்களுக்கு பிடித்தமான ஒரு வேலை அமையும். அதுவும் நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்களில் யாரெல்லாம் அரசாங்க வேலைக்கு முயற்சி எடுக்கிறீங்களோ அல்லது அரசாங்க வேலையில் இருந்துட்டு வேலையில் கஷ்டப்படுறீங்களோ அத்தனை நபர்களுக்குமே ஒரு மாற்றத்தை குரு பகவான் கொடுக்க போகிறார். வீடு மனை கட்டுவதற்காக புதியதாக கடன் வாங்குவதற்கான அமைப்பு உண்டு. அதே போல் பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம், சுய மரியாதை கிடைக்கும். ரொம்ப ரொம்ப மரியாதை இல்லாமல் என்னடா பண்ணணும்னு தெரியல, இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கேன் அப்படின்னு நீங்கள் இருக்கிறீங்க ஒரு இடத்துல அப்படின்னா அந்த இடத்துல இனிமே உங்களுக்கு சுய மரியாதை கொடுப்பாங்க, உங்களுக்கான அங்கீகாரம் கொடுப்பாங்க. ரொம்ப நாளாக ஹார்ட் ஒர்க் பண்ண உங்களை மதிக்காமல் நேற்று வந்தவனுக்கு மரியாதை கொடுத்துட்டாங்க, நேற்று வந்த நபர்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்காங்கன்னு சொல்லி நீங்கள் மனசுக்குள்ளேயே ஒரு டிப்ரெஷன் ஆனீங்க பார்த்தீங்களா, அந்த அழுத்தம், அந்த போராட்டம் உறுதியாக முடிவுக்கு வரும். இதன் மூலமாக ஒரு மாற்றம் வரும் என்பது உண்மை. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம், திடீர் மாற்றம், அந்த மாற்றம் மூலமாக நன்மைகள், அதிர்ஷ்டம் மூலமாக அடுத்த கட்ட நகர்வுகள் ஏற்பட போகிறது என்பது உண்மை. அதே போல் இன்னொரு விஷயம் சொல்லலாம், நீங்கள் செய்யாத தப்புக்கோ செய்யாத பிரச்சனைக்கோ ஒரு இன்னும் கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிறீங்க அப்படின்னா அதற்கு ஒரு தீர்வு வேணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் சரியான ஒரு தீர்வை கொடுப்பார். ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் உறுதியாக கொடுப்பதற்கான பாக்கியம் உண்டு. குருவின் பார்வையின் மூலமாக புதிய தொழில் துவங்க போகிறீங்க. ஏற்கனவே தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, இன்னொரு தொழில் தொடங்க வாய்ப்பு உண்டு. அல்லது தொழில் தொடங்கலாமா, வேலையே பார்த்துக்கிருக்கேன், ரொம்ப போராட்டமாக இருக்குது, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டேன், புதிய தொழில் தொடங்கினா நல்லாயிருக்குன்னு ஆசைப்பட்றேன், எப்போ தொழில் தொடங்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா நம்மளை பொறுத்தளவு இந்த ஆகஸ்ட் மாதம் நீங்கள் உறுதியாக குரு பகவான் அதிசாரமாக சென்றவுடன் நீங்கள் என்ன பண்ணலாம், கிட்டத்தட்ட ஒரு 20ஆம் தேதிக்கு மேலே புதிய தொழில் தொடங்குவதற்கான பாக்கியம் உண்டு. அதற்கான செயல்பாடை நீங்கள் செயல்படுத்தலாம். அல்லது ஏற்கனவே தொழில் வச்சுருக்கீங்கன்னா அந்த தொழிலை இன்னும் கொஞ்சம் வலிமைப்படுத்தி ஒரு மேன்மைப்படுத்தி லாபங்கள் அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஐயா தொழிலெலாம் வச்சுருக்கேன், வேலைக்கு ஆள் கிடைக்கலையே, அதனால் கம்பெனியை மூடி வச்சுருக்கேனே, என்ன பண்ணனே தெரியலையே அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா உறுதியாக உங்களுடைய வேலை நிமித்தமான செயல்பாடுகளுக்கு உங்களுடைய கம்பெனியில் வேலைக்கு ஆள் உறுதியாக கிடைப்பாங்க. அவங்க உங்கள் பேச்சை கேட்டு நடப்பாங்க. முன்னாடி உள்ள ஆள்லாம் உங்களை எதிர்த்து பேசி உங்களை கஷ்டப்படுத்தினாங்க பார்த்தீங்களா, ஆனால் இனிமே வரப்போகிற உங்களுடைய பணியாட்கள் உங்களுடைய அத்தனை விதமான செயல்பாடுகளையும் புரிந்து கொண்டு உங்கள் மீது அன்பு செலுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் நம்முடைய மிதுன ராசியில் உள்ள பெண்களுக்கு தன்னுடைய மாமனார் மாமியார் அதாவது கணவருடைய குடும்பத்திலேருந்து இனிமே ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். நான் வீட்டிலே மூத்த மருமக அல்லது நான் வீட்டிலேயே கடைசி மருமக, ஏதோ ஒரு வீட்டில் நீங்கள் மருமகளாக இருக்கீங்க அப்படின்னா அந்த வீட்டில் ஒரு சரியான நிலைப்பாடுகளில் நீங்கள் மனசார அவங்ககிட்ட ஒரு அன்பு காட்டுறீங்க, அந்த அன்பை அவங்க புரிஞ்சுக்கிறவே இல்லை அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா உறுதியாக குரு பகவானுடைய பார்வை மூலமாக உங்களுக்கான அங்கீகாரம் கொடுப்பாங்க. உங்களுடைய மாமியார் வீட்டில் உங்களுக்கான ஒரு மரியாதை கொடுப்பாங்க, உங்களுக்காக இன்னுமே கொஞ்சம் டைம் அதிகமாக செலவழிப்பாங்க. உங்களுடைய அத்தனை விதமான செயல்பாடுகளையும் அத்தனை விதமான விஷயங்களையும் ஒரு புரிதலுடன் ஏற்றுக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற்றமான பாதைக்கு செல்வதற்கும் ஒரு அரசாங்க வேலையில் நீங்கள் சேர்வதற்கான வாய்ப்பையும் குரு பகவான் உறுதியாக அதிசாரம் மூலமாக உங்களுக்கு மாற்றத்தை கொடுப்பார் என்பது உண்மை. நேயர்களே, தற்போது வரை ரொம்ப பொறுமையாக உங்களுடைய ராசிக்கான குரு அதிசார பொது பலனை பார்த்தீங்க. குரு பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த அதிசார பலன்கள் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு 20% ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார்.
அதில் எந்த ஒரு ஐயப்பாடும் கிடையாது. அப்போ மீதி உள்ள சதவீதம் எங்கே இருக்குது அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், எந்த ஊரில் பிறந்தீங்க, எந்த நாட்டில் பிறந்தீங்க அப்படிங்கிறதெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி உங்களுக்குன்னு ஒரு ஜாதகத்தை கணிச்சு அந்த ஜாதக ரீதியாக உங்கள் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது. நீங்கள் நிறைய கேள்வி வச்சுருப்பீங்க. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கேள்வி இருக்கும். மனிதர்கள் எல்லாமே ஒன்று தான், ஆனால் மனிதர்களுடைய மனநிலை ஏகப்பட்ட மாற்றத்தில் இருக்கும். அதே மாதிரி தான் உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கும். அப்போ உங்கள் கேள்விக்கான விடையை எதில் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நம்ம உங்களுடைய சுய ஜாதகத்தில் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். சரி, ஜாதகமே இல்லை அப்போ கண்டுபிடிக்க முடியாதான்னா பிரசனத்தின் அடிப்படையில் கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் வர்ற நேரம், நீங்கள் என்கிட்ட பார்க்குற நேரம், அதே போல் ஆன்லைன் கன்சல்டிங் பண்ணுறீங்கன்னா அந்த நேரம், அதே போல் பார்த்திங்கன்னா வெற்றிலை பிரசனம், டாரோட பிரசனம், சோழி பிரசனம், இப்படி நிறைய பிரசனங்கள் இருக்குது. முத்து பிரசனம் அப்படிங்கிற நிறைய பிரசன முறைகளை நம்ம ஜாதகத்தை பார்த்துருக்கோம். இந்த ஜாதக ரீதியான முழு விவரம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பெயர், நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்கள் சுய ஜாதகத்தை மிக தெளிவாக துல்லியமாக கணித்து எதிர்காலம் சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதில் கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன். மீண்டும் உங்களை சந்திப்பதில் என்னுடைய பணிவான நன்றியையும் வணக்கத்தையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன, அதாவது குரு பகவான் இப்போ தான் மிதுன ராசிக்குள்ளே உள்ளே வந்தார். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இப்போ மே மாதம் எண்டில் வந்தார். இப்போ கரெக்டாக பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதம் நடந்துருக்கு. ஒரு 3 மாத காலம்தான் ஆயிருக்கு. எப்பவுமே பார்த்திங்கன்னா குரு பகவான் ஒரு ராசியில் ஒரு வருஷம் இருப்பார். அது எல்லாருக்குமே நமக்கு தெரிஞ்ச விஷயம். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா வக்ரமாகி ரிவர்ஸில் போவார். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் எடுத்துக்கிட்டவர் அதிசாரமாக முன்னோக்கி செல்வார். அப்படி பார்க்கும்பொழுது இந்த ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி நம்மளுடைய குரு பகவான், மிதுன ராசியில் இருக்கிற குரு பகவான் அதிசாரமாக முன்னோக்கி சென்று கடகராசிக்குள்ளே நுழைய போகிறார். அவர் ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி நுழையிறவர் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரையும் கடகராசிக்குள்ளே தான் இருப்பார். அப்போ டிசம்பர் 5க்கு மேலே என்ன பண்ணுவார், திரும்பியும் வக்ரமாகி ஏற்கனவே இருந்த மிதுன ராசிக்குள்ளே உள்ளே நுழைஞ்சிடுவார். அப்போ இந்த குறிப்பிட்ட ஆகஸ்ட்டு 18ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரையும் இந்த குறிப்பிட்ட கால அளவில் உங்களுக்கு குரு பகவான் கொடுக்கின்ற மாற்றங்கள், உங்களுக்கு குரு பகவான் கொடுக்கின்ற ஒரு அற்புதமான செயல்பாடுகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். எப்போதுமே பார்த்திங்கன்னா குரு அமர்ந்த வீடை விட பார்க்கும் வீடுக்கு பலம் அதிகம். ஒரு தைரியம், தன்னம்பிக்கை, செயல்பாடுகள், வெற்றி, மகிழ்ச்சி எல்லாமே ஒரு மனிதனுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்துமே எந்த விஷயத்தில் இயங்குதுன்னா குரு பார்வையின் மூலமாக அதிகமாக இயங்கும். அப்போ தான் பொதுவாக பார்த்திங்கன்னா திருமணம் வந்துருச்சா, திருமணம் பார்க்கலாமா, திருமணத்துக்குரிய விஷயம் ஒரு ஜாதகருக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாலே ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை பார்ப்போம், குரு பார்வை இருக்கா. குருவின் பார்வை இருந்தால் கண்டிப்பாக என்ன பண்ணலாம், திருமணத்துக்கான முயற்சி எடுப்பதில் தடை வராது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பார்க்கும்பொழுது நம்மளுடைய குரு பகவான் கடகராசியில் அமர்ந்து தன்னுடைய 5ஆம் பார்வையாக விருச்சக ராசியை பார்ப்பார். தன்னுடைய 7ஆம் பார்வையாக மகர ராசியை பார்க்க போகிறார். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தன்னுடைய 9ஆம் பார்வை என்று சொல்லக்கூடிய விசேஷ பார்வை மூலமாக மீன ராசியை பார்ப்பார். அப்போ மீன ராசியில் என்ன கிரகம் இருக்குது அப்படின்னா இப்படிக்கு சனி பகவான் மட்டும்தான் வக்கரமாகி உட்கார்ந்துருக்கார். அப்போ சனி பகவான் வக்கர நிலையில் பல நபர்களை, பல செயல்பாடுகளை பெரிய பாடாப்படுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அப்போ அந்த நிலையை குறைப்பதற்காக இந்த குருவின் பார்வை ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும், மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்க போகிறது என்பது நிதர்சனமான உண்மை. இப்போ நம்ம பார்க்க போகிறது உங்களுடைய ராசிக்கான குரு அதிசார பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிம்ம ராசி நேயர்களுக்கு குரு பகவான் அதிசாரமாக ராசிக்கு 12ஆம் இடமான கடக ராசியில் அமர்ந்து என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார், சிம்ம ராசிக்கு எத்தனாம் வீடுகளை குரு பகவான் கடகராசியில் அமர்ந்து பார்க்க போகிறார் என்று பார்க்கும்பொழுது சிம்ம ராசிக்கு 4ஆம் வீடான விருச்சக ராசியை கடகத்தில் அமர்ந்த குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வையான விசேஷ பார்வை மூலமாக பார்ப்பார்.
அதுக்கடுத்தபடியாக சிம்ம ராசிக்கு 6ஆம் வீடான மகர ராசியை குரு பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வை மூலமாக பார்ப்பார். அதுக்கடுத்தபடியாக சிம்ம ராசிக்கு 8ஆம் வீடான நம்முடைய மீன ராசியை குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமாக கடகராசியிலிருந்து பார்க்குறார். அப்போ இங்கே 4ஆம் இடம், 6ஆம் இடம், 8ஆம் இடம், இந்த 3 பாவக அடிப்படைகள், பாவகங்கள் இயங்கப் போகிறது அடிப்படையில் என்பது பார்க்குறோம். அப்போ 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லும் பொழுது புதிய வீடு மனை வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு, அல்லது ஏதாவது வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுவதற்கான சூழ்நிலைகள் உண்டு. வீடு ரொம்ப நாளாக கட்டணும் முயற்சி எடுக்கிறேன், முயற்சிகளில் பல தடை வருது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கட்டிடுவீங்க. அதே போல் வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணணும், ரொம்ப வருஷமாச்சு பெயிண்டிங் பண்ணி ஒற்றை அடித்து செஞ்சு அது இதுன்னு சொல்லி சின்ன சின்ன வேலைகள் கூட பார்க்கலங்க, வீடு கட்டினதோடு அவ்வளோதான். ஒரு ஆல்ட்ரேஷன் வேலை பார்க்கணுன்னு நினைக்கிறேன், காசு கிடைக்க மாட்டேங்கி. ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணோம்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய சிம்ம ராசினியர்களுக்கு உறுதியாக அதற்கான செயல்பாடுகளை குரு பகவான் செயல்படுத்தி கொடுப்பார், கோச்சார கிரகங்கள் ரீதியாக என்பது உண்மை. அதே போல் உங்களுடைய அம்மாவழி உறவுகள் மூலமாக உங்களுக்கு அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நீங்கள் பயணிப்பதற்கான சூழ்நிலை வரும். அல்லது அம்மாக்கே உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதேனும் இருக்குது, இல்லை அம்மாவுக்கு உங்களுக்கு நிறைய கருத்து வேறுபாடு இருக்குது, அம்மா என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்காங்க, நான் இவ்வளவோ அம்மாட்ட ஒரு இன்வால்மெண்ட்டாக இருந்து பார்க்குறேன், என்னை எங்கள் அம்மா புரிஞ்சிக்கவே மாட்டேங்காங்க அப்படின்னு நினைக்கிற அன்பார்ந்த சிம்மராசி அன்பர்களுக்கு உறுதியாக உங்கள் அம்மாவளி உறவுகள் மற்றும் அம்மா மூலமாக கிரக அடிப்படை ரீதியாக மாற்றம் உண்டு. அதே போல் சிம்ம ராசியில் யாரெல்லாம் கடன் பெற்றான் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் என்ற வார்த்தைக்கு ஏற்றவாறு கடன் வாங்கினதாண்டா என் வாழ்க்கையில் பெரிய குத்தம், கடன் வாங்கிட்டு நான் படுற பாடு பெரிய பாடாக இருக்குது அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா உறுதியாக கடன் சுமையிலிருந்து நீங்கள் மீள்வதற்கான உரிமையான, அதாவது உறுதியான உண்மையான செயல்பாடுகள் நடைபெறப் போகுது என்பதை பார்க்கணும். ஆரோக்கியத்தில் ஏதேனும் பிரச்சனை இருந்தாலும் அந்த ஆரோக்கிய பிரச்சனை சால்வ் ஆகும். அதேபோல் நம்மளுடைய சிம்ம ராசி மாணவ செல்வங்கள் ஏதேனும் வெளியூர் வெளி மாநிலத்தில் வெளிநாடில் போய் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா அதற்கான அங்கீகாரத்துக்குரிய சூழ்நிலை இப்போவே உங்களுக்கு செயல்படுத்த ஆரம்பிக்கும் என்பது உண்மை. அதேபோல் சிம்ம ராசியில் உள்ள நம்மளுடைய அன்பு நேயர்களுக்கு தேவையில்லாத அழுத்தம், தேவையில்லாத பிரச்சனை, தேவையில்லாத ஒரு குழப்பங்கள் இருக்குது, அல்லது வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய தாக்கங்கள் இருக்குது அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா இந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தையும் பார்க்கார், உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடையும் பார்க்கார். அப்போ இந்த 6, 8 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா போராட்டத்துக்குரிய விஷயம். அந்த போராட்டத்தை நிவர்த்தி எப்படி சரி செய்ய முடியும் அப்படின்னா, ஒன்று குரு பார்வை இருக்கணும். அப்போ குரு பார்வை உங்களுடைய ராசியில் இருப்பதனால உறுதியாக போராட்டம் குறையப் போகிறது. நிம்மதியான ஒரு செயல்பாடு, எப்பாடி இப்போ தானே நிம்மதியாக ரொம்ப போராடிட்டேன், போராட்டம்னா போராட்டம், அந்தளவுக்கு ஒரு பெரிய போராட்டம், என்ன பண்ணனே தெரியல அப்படிங்கிற வார்த்தை செயல்பாடுகள் கடந்த காலங்களில் இருந்தால் தப்பில்லை. ஆனால் எதிர்காலத்தில் என்னால் எல்லாம் முடியும், நானும் சாதித்து காட்டுவேன் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு குரு பகவான் உங்களுக்கு வலிமையாக இருக்கிறார் என்பது உண்மை. அப்போ 12ஆம் இடத்துல குரு அமர்ந்திருக்கிறாரே, ஏதாவது பாதிப்பு வந்துடுமா அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்து அதிபதியான குரு பகவான் 12ஆம் இடத்தில் அமர்ந்தது பாக்கியமே. பிரச்சனைங்கிறது சுமூகமாக முடியும். ஏன்னா 8ஆம் இடத்தில் அமர்ந்திருக்க சனி பகவானுடைய ஆதிக்கமே உங்களுக்கு ரொம்ப டிப்ரெஷனை கொடுக்கும். இந்த குரு பார்வை மூலமாக உங்களுக்கு சனி பகவானுடைய அத்தனை விதமான தாக்கமும் அனைத்து விதமான பிரச்சனைகளிலிருந்தும் நம்முடைய சிம்ம ராசி என்பர்கள் உறுதியாக சிறப்பான வாழ்க்கை இருப்பதாக உணர முடியும் என்பது கணக்கு. நேயர்களே, தற்போது வரை ரொம்ப பொறுமையாக உங்களுடைய ராசிக்கான குரு அதிசார பொது பலனை பார்த்தீங்க. குரு பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த அதிசார பலன்கள் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு 20% ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார். அதில் எந்த ஒரு ஐயப்பாடும் கிடையாது. அப்போ மீதி உள்ள சதவீதம் எங்கே இருக்குது அப்படின்னா
உங்களுடைய சுய ஜாதகத்தில் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், எந்த ஊரில் பிறந்தீங்க, எந்த நாட்டில் பிறந்தீங்க அப்படிங்கெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி உங்களுக்குன்னு ஒரு ஜாதகத்தை கணிச்சு அந்த ஜாதக ரீதியாக உங்கள் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது. நீங்கள் நிறையா கேள்வி வச்சுருப்பீங்க. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கேள்வி இருக்கும். மனிதர்கள் எல்லாமே ஒன்று தான். ஆனால் மனிதர்களுடைய மனநிலை ஏகப்பட்ட மாற்றத்தில் இருக்கும். அதே மாதிரி தான் உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கும். அப்போ உங்கள் கேள்விக்கான விடையை எதில் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நம்ம உங்களுடைய சுய ஜாதகத்தில் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். சரி, ஜாதகமே இல்லை அப்போ கண்டுபிடிக்க முடியாதான்னா பிரசனத்தின் அடிப்படையில் கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் வர்ற நேரம், நீங்கள் என்கிட்ட வந்து பார்க்குற நேரம், அதே போல் ஆன்லைன் கன்சல்டிங் பண்ணுறீங்கன்னா அந்த நேரம், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வெற்றிலை பிரசனம், டாரோட பிரசனம், சோழி பிரசனம், இப்படி நிறைய பிரசனங்கள் இருக்குது. முத்து பிரசனம் அப்படிங்கிற நிறைய பிரசன முறைகளை நம்ம வந்து ஜாதகத்தை பார்த்துருக்கோம். இந்த ஜாதக ரீதியான முழு விவரம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பெயர், நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்கள் சுய ஜாதகத்தை மிக தெளிவாக துல்லியமாக கணித்து எதிர்காலம் சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதில் கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன். மீண்டும் உங்களை சந்திப்பதில் என்னுடைய பணிவான நன்றியையும் வணக்கத்தையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன? அதாவது குரு பகவான் இப்போ தான் மிதுன ராசிக்குள்ளே உள்ளே வந்தார். வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இப்போ மே மாதம் எண்டில் வந்தார். இப்போ கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதம் நடந்துருக்கு. ஒரு 3 மாத காலம் தான் ஆயிருக்கு. எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் ஒரு ராசியில் ஒரு வருஷம் இருப்பார். அது எல்லாருக்குமே நமக்கு தெரிஞ்ச விஷயம். சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா வக்ரமாகி ரிவர்ஸில் போவார். சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் எடுத்துக்கிட்டவர் அதிசாரமாக முன்னோக்கி செல்வார். அப்படி பார்க்கும்பொழுது இந்த ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி நம்மளுடைய குரு பகவான், மிதுன ராசியில் இருக்கிற குரு பகவான் அதிசாரமாக முன்னோக்கி சென்று கடகராசிக்குள்ளே உள்ள நுழைய போகிறார். அவர் ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி நுழையிறவர் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரையும் கடகராசிக்குள்ளே தான் இருப்பார். அப்போ டிசம்பர் 5க்கு மேலே என்ன பண்ணுவார்? திரும்பி வக்ரமாகி ஏற்கனவே இருந்த மிதுன ராசிக்குள்ளே உள்ளே நுழைஞ்சிடுவார். அப்போ இந்த குறிப்பிட்ட ஆகஸ்ட்டு 18ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரையும் இந்த குறிப்பிட்ட கால அளவில் உங்களுக்கு குரு பகவான் கொடுக்கின்ற மாற்றங்கள், உங்களுக்கு குரு பகவான் கொடுக்கின்ற ஒரு அற்புதமான செயல்பாடுகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா குரு அமர்ந்த வீடை விட பார்க்கும் வீடுக்கு பலம் அதிகம். ஒரு தைரியம், தன்னம்பிக்கை, செயல்பாடுகள், வெற்றி, மகிழ்ச்சி எல்லாமே ஒரு மனிதனுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்துமே எந்த விஷயத்தில் இயங்குதுன்னா குரு பார்வையின் மூலமாக அதிகமாக இயங்கும். அப்போ தான் பொதுவாக பார்த்திங்கன்னா திருமணம் வந்துருச்சா, திருமணம் பார்க்கலாமா, திருமணத்துக்குரிய விஷயம் ஒரு ஜாதகருக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாலே ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை பார்ப்போம். குரு பார்வை இருக்கா? குருவின் பார்வை இருந்தால் கண்டிப்பாக என்ன பண்ணலாம்? திருமணத்துக்கான முயற்சி எடுப்பதில் தடை வராது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பார்க்கும்பொழுது நம்மளுடைய குரு பகவான் கடகராசியில் அமர்ந்து தன்னுடைய 5ஆம் பார்வையாக விருச்சக ராசியை பார்ப்பார். தன்னுடைய 7ஆம் பார்வையாக மகர ராசியை பார்க்க போகிறார். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய 9ஆம் பார்வை என்று சொல்லக்கூடிய விசேஷ பார்வை மூலமாக மீன ராசியை பார்ப்பார். அப்போ மீன ராசியில் என்ன கிரகம் இருக்குது அப்படின்னா இப்படிக்கு சனி பகவான் மட்டும்தான் வக்ரமாகி உட்காந்துருக்கார். அப்போ சனி பகவான் வக்ர நிலையில் பல நபர்களை, பல செயல்பாடுகளை பெரிய பாடாப்படுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அப்போ அந்த நிலையை குறைப்பதற்காக இந்த குருவின் பார்வை ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும், மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்க போகிறது என்பது நிதர்சனமான உண்மை. இப்போ நம்ம பார்க்க போகிறது உங்களுடைய ராசிக்கான குரு அதிசார பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரிஷப ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் அதிசாரமாக கடகராசியில் அமர்ந்து தன்னுடைய பார்வைகள் மூலமாக ரிஷப ராசிக்கு எத்தனாம் இடத்தை பார்க்கிறார் என்று பார்க்கும் பொழுது ரிஷப ராசிக்கு 7ஆம் வீடான விருச்சக ராசியை தன்னுடைய 5ஆம் பார்வை மூலமாக குரு பகவான் பார்க்கிறார். அதுக்கடுத்தபடியாக குரு பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வை மூலமாக ரிஷப ராசிக்கு 9ஆம் வீடான மகர ராசியை பார்க்கிறார். அதுக்கடுத்தபடியாக
ரிஷப ராசிக்கு 11ஆம் வீடான மீன ராசியை குரு பகவான் தன்னுடைய விசேஷ பார்வையான 9ஆம் பார்வை மூலமாக பார்க்கிறார் என்று பார்க்கிறோம். அப்போ ரிஷபராசி என்பவர்களுக்கு என்னென்ன வீடு கொஞ்சம் வலிமை அடைகிறது என்று பார்த்தால் 7ஆம் வீடு மற்றும் 9ஆம் வீடு, அதுக்கடுத்து 11ஆம் வீடு. அப்போ இந்த 3 வீடுகளும் கொஞ்சம் வலுவானால் ரிஷபராசி என்பவர்கள் என்னென்ன விஷயங்களை மாற்றத்தை சந்திப்பீங்க அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையில் ஒற்றுமை என்பதே ரொம்ப சிறப்பு. கணவன் மனைவி ஒற்றுமை ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினச்சி வாழ்ந்த உங்களுக்கே கிட்டத்தட்ட கணவன் ஒரு இடத்திலும் மனைவி ஒரு இடத்திலும் இருப்பதற்கான சூழ்நிலைகள்லாம் இருந்திருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம்னு சொல்லலாம். ரிஷபராசி என்பவர்களுக்கு ஒரே வீட்டுக்குள்ளே இருக்குங்க. நானும் என் வீட்டுக்காரும் பேசி கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் ஆச்சுங்க, நானும் என் வீட்டுக்காரமாக பேசி 5 வருஷம் ஆச்சுங்க அப்படிங்கிற வார்த்தையை கடந்த காலங்களில் கோச்சார கிரகங்கள் கொடுத்துருக்க வாய்ப்புகள் இருக்குது. நம்ம என்ன சொல்கிறோம், வாய்ப்புகள் இருக்குதுன்னு தான் சொல்கிறோம். ஓகேவா? அப்போ புரிதல் இல்லாத தன்மை அப்படிங்கிற சூழ்நிலையில் ரிஷபராசி என்பர்கள் யாரேனும் இருந்தால் அவர்களுக்கு புரிதலை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையான செயல்பாடுகள் குரு பகவான் மூலம் கிடைக்கப் போகிறது. பிரிந்த அல்லது பிரிய நினைக்கிற ஒரு உறவு கண்டிப்பாக உங்களை தேடி பேசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களிடம் ஒரு அன்பை மீண்டும் வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக உங்களுக்காக காத்திருப்பாங்க. ரொம்ப நாளாக நீங்கள் அவங்களுக்காக காத்திருந்தீங்கல்ல, அவங்க உங்கள் மேலே அன்பு வச்சுருக்காங்க, உண்மையான பாசம் வச்சுருக்காங்க, அக்கறையாக இருக்காங்கிறக்காக நீங்கள் காத்திருந்தீங்க பார்த்தீங்களா, அது அப்படியே சேஞ்ச் ஆகி அவங்க உங்களுக்காக காத்திருக்கக்கூடிய சூழ்நிலைகள் கோச்சார கிரகங்கள் இருக்கின்றன. மனம் தெளிவாகும். மனசு பார்த்திங்கன்னா ஒரு தெளிவான முடிவெடுக்கும். அதனால் என்ன தெளிவெடுக்கிறதே தெரியல, ஏண்டா கொடுமையாக இருக்குது, எது எடுத்தாலும் முட்டுக்கட்டை போடுறாங்க, எங்கேருந்து அடிக்காந்தல, எவன் அடிக்காந்தல, எப்படி அடிக்காந்தல, ஆனால் என்னை வச்சு செய்கிறாங்கப்பா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகளோ கிரகமைப்பு ரீதியாக உங்களுக்கு ஏற்பட்டிருந்தால் அந்த பாதிப்பு தன்மையிலிருந்து ஒரு மாற்றம் உண்டு. உறவு என்பது உங்களுக்கு ஒற்றுமையாக இருந்து உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நீங்கள் பயணிப்பதற்கு உறுதுணையாக இருக்க போகிறது என்பது நிதர்சனமான உண்மை. அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுடைய தகப்பனார் வழி சொத்து, தகப்பனார் சம்பந்தப்பட்ட செயல்பாடுகளில் ஏதாவது பிரச்சனைகள், கவலைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள் என்ற தன்மைகள் இருந்திருந்தால் அந்த தன்மை குருவின் பார்வை மூலமாக மறையப்போகிறது. அப்போ கவலை இல்லாத வாழ்க்கை, நிம்மதியான தெளிவான முடிவு, அப்பாடி அது போதும்ல, வேறு என்ன வேணும்? ஃபஸ்ட்டு ஒரு மனிதனுக்கு கவலை இருக்கக்கூடாது, தெளிவான ஒரு முடிவு இருக்கணும். இந்த தெளிவான முடிவு தான் அவனை உயரத்தில் கொண்டு போகுது அப்படிம்பாங்களா, அதே மாதிரி நீங்கள் தெளிவாக முடிவெடுக்கக்கூடிய ஆற்றலும் செயல்பாடுகளும் குரு பகவானுடைய பார்வையின் மூலமாக கிடைக்கப் போகிறது என்று பார்க்கணும். சரி, குரு பகவான் இப்போ ஆரோக்கியத்தை கொடுத்துட்றாரு, தெளிவான முடிவை கொடுத்துட்றாரு. இன்னொரு விஷயத்தை ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்குறோமே, அந்த விஷயம் கிடச்சிருமா அப்படின்னா, குரு பார்வை அதிசாரம் பெறுவது மூலமாக நம்முடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு லாபம் அதிகரிக்கும். லாபம் அதிகரிக்கும். இதில் இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கலாம். குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் வீடை பார்க்குறான்னு சொன்னோம். 11ஆம் வீடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மீன ராசியாக வரும். அப்போ மீனத்தில் யார் உட்காந்துருக்கான்னா சனி பகவான் வக்ரமாகி உட்காந்துருக்காரு. அப்போ உங்களுடைய ராசிக்கு 11ஆம் வீட்டில் அமர்ந்த சனி பகவான் உங்களுடைய ராசியை 3ஆம் பார்வை மூலமாக பார்த்து அப்படியே ஒரு நல்ல சக்தியாக இருந்தாப்பா, நல்ல ஒரு வில் பவராக இருந்தாப்பா அந்த தம்பி. ஆனால் அப்படியே வெயிட் போயிடுச்சுப்பா. நல்ல வில் பவரான பொண்ணு, இந்த பொண்ணு தன்னம்பிக்கையில் சரியான பொண்ணு, இதுதான் முடிவு, இப்படித்தான் முடிவுன்னு பர்ஃபெக்டாக சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட பொண்ணு கூட இப்போ சில தடுமாற்றத்தில் இருந்திருப்பாங்க. தன்னறியாமல் ஏதாவது தவறான ஒரு முடிவெடுக்கிறதோ, தன்னை அறியாமல் தேவையில்லாத ஒரு விஷயங்களை தலையிடுவதற்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும் என்பது உண்மை. அப்போ இந்த வாய்ப்பு குறைவதற்கு வாய்ப்பு இல்லையா, நிம்மதியான ஒரு வாழ்க்கை கிடைக்காதா அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா உறுதியாக உங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை உண்டு. குருவின் பார்வை மூலமாக உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் எதிர்பார்க்காத மாற்றத்தையும் எதிர்பாராத ஒரு மகிழ்ச்சியும் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாக போகிறது. பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் உறுதியாக உண்டு.
ஏன்னா குரு பார்வை உங்களுடைய பொருளாதாரத்தில் விழுவதனால ஏற்றம் மாற்றம் முன்னேற்றம் என்ற தன்மையில் உங்களுக்கு இந்த குரு அதிசார பலன்கள் உறுதியாக சொல்ல முடியும். நேயர்களே, தற்போது வரை ரொம்ப பொறுமையாக உங்களுடைய ராசிக்கான குரு அதிசார பொது பலனை பார்த்தீங்க. குரு பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த அதிசார பலன்கள் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு 20% ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார். அதில் எந்த ஒரு ஐயப்பாடும் கிடையாது. அப்போ மீதி உள்ள சதவீதம் எங்கே இருக்குது அப்படின்னா, உங்களுடைய சுய ஜாதகத்தில் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், எந்த ஊரில் பிறந்தீங்க, எந்த நாட்டில் பிறந்தீங்க அப்படிங்கெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி உங்களுக்குன்னு ஒரு ஜாதகத்தை கணிச்சு அந்த ஜாதக ரீதியாக உங்கள் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது. நீங்கள் நிறையா கேள்வி வச்சுருப்பீங்க. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கேள்வி இருக்கும். மனிதர்கள் எல்லாமே ஒன்று தான். ஆனால் மனிதர்களுடைய மனநிலை ஏகப்பட்ட மாற்றத்தில் இருக்கும். அதே மாதிரி தான் உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கும். அப்போ உங்கள் கேள்விக்கான விடையை எதில் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நம்ம உங்களுடைய சுய ஜாதகத்தில் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். சரி, ஜாதகமே இல்லை அப்போ கண்டுபிடிக்க முடியாதான்னா பிரசனத்தின் அடிப்படையில் கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் வர்ற நேரம், நீங்கள் என்கிட்ட வந்து பார்க்குற நேரம், அதே போல் ஆன்லைன் கன்சல்டிங் பண்ணுறீங்கன்னா அந்த நேரம், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வெற்றிலை பிரசனம், டாரோட பிரசனம், சோழி பிரசனம், இப்படி நிறைய பிரசனங்கள் இருக்குது. முத்து பிரசனம் அப்படிங்கிற நிறைய பிரசன முறைகளை நம்ம வந்து ஜாதகத்தை பார்த்துருக்கோம். இந்த ஜாதக ரீதியான முழு விவரம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பெயர், நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்கள் சுய ஜாதகத்தை மிக தெளிவாக துல்லியமாக கணித்து எதிர்காலம் சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதில் கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன். மீண்டும் உங்களை சந்திப்பதில் என்னுடைய பணிவான நன்றியையும் வணக்கத்தையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.